வணக்கம். நான் நடிகர் பரணி. நடிகர் கட் பண்ணிட்டு என்னுடைய பரணி மதுரையை சேர்ந்தவன். ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம். எங்கள் அப்பா அம்மாவோட பூர்வீகம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை. ஸோ இந்த மாதிரி ஏன் இந்த ஊரெல்லாம் அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் ஊரை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுனா தான் ஏன் ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஜல்லிக்கட்டை பற்றி மட்டும் இப்போ சொல்ல வரப்போறதில்ல. சேவச்சண்டை, கெடாமுட்டு, ஜல்லிக்கட்டு. சேவை எங்கள் வீட்டிலேயே கிடக்கும், கெடா எங்கள் வீட்டிலேயே இருக்கும், மாடு இதையும் நாங்கள் எங்கள் வீட்டிலேயே தான் வச்சுருக்கோம். இதுக்கு நடுவில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரிதானுங்களா? இதை சுற்றியே நாங்கள் டெய்லி அதுகளே பார்த்து பழகி இதுகளுடைய நாங்கள் ஒரு அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, குழந்தை மாதிரி நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் முதல்ல சேவை சட்டை கூடாது அப்படின்னு சொல்லி சேவை சண்டையை நீங்கள் நிறுத்தினீங்க. சேவைக்கட்டு நிப்பாட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, பூரா 65 நாள் சிக்கன் 65 65 நாள்ல வளர ஒரு கோழியை விட்டீங்க. இப்ப அது பத்தலை அப்படின்னு 45 நாள்ல வேகமா ஊசியை போட்டு ஒரு கோழியை ரெடி பண்றீங்க. இந்த கோழியை சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா ஆன்மை குறையுது. இதை நான் சொல்லல, விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அறிஞர்கள் சொல்றாங்க. நடைமுறையில சாப்பிட்டு வாந்தி மயக்கம் எடுத்து செத்தவங்க கணக்கு கூடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நாங்க என்ன சாப்பிட்டு இருக்கோம்? விஷமான காய்கறியை சாப்பிட்றோம். அதுக்கு காரணம் எங்க நாட்டு மாடு இல்லாதது. நாட்டு மாடு உழுதுக்கலாம், அதுல கறக்கிற பால் கம்மியா இருந்துச்சுனாலும் தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து. எங்க நாட்டு மாடு சாணத்தை நாங்க உரமா பயன்படுத்திக்கலாம். பூச்சி ஈச்சி அண்டாவது நல்லா இருக்காது. நீங்க யூரியா சல்பேடு கொண்டு வந்தீங்க, இறக்குமதி பண்ணீங்க, கப்பல்ல கொண்டு வந்து இறக்குனீங்க. பூராத்தையும் இன்னைக்கு எங்க மண்ணுல பூரா அள்ளி தெளிச்சு விட்டீங்க. இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு? குழு குழுன்னு இருந்த பூமி பூராமே உஷ்ணமாயி போச்சு. பூச்சியை பூராமே மண்புழு, மற்ற சின்ன சின்ன பூச்சி, சின்ன சின்ன உயிரினம் பூராமே அழிஞ்சு போச்சு. அந்த விஷத்தை கர்நாடகாவில் சக நடிகர் ஒருத்தர் சராசரியான ஒரு காய்கறியை வாங்கி தின்றதுல அவருக்கு புற்றுநோயில செத்து போறாரு. ரொம்ப பெரிய வயசு கிடையாது, ஒரு நடுத்தரமான வயசு உள்ள ஒரு நடிகர். விஷமான காய்கறிகளை உண்டு பண்றது எப்படி? கோழி, ஆடு, மாடு இதோடைய சாணங்கள் பூராமே நல்ல பயிர் வைக்கிறதுக்கான விஷயங்களை உண்டு பண்ணும். அப்ப இதுகளை பூரா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டோம் அப்படின்னோம்னா விஷமா நாங்க மாறணும். மக்கள் நாங்க சாப்பிட்ற காய்கறிகள் எல்லாமே விஷமாக்கணும், அரிசி பூராமே விஷமாக்கணும் அப்படின்றது இந்த பீட்டா அமைப்போட நோக்கமா? அந்த நோக்கத்துக்கு நாங்க எல்லாமே கட்டுப்பட்டு நடக்கணுமா? பீட்டான்ற அமைப்பு யாரு? சிவகங்கைக்காரனா, ராம்நாடுக்காரனா, மதுரைக்காரனா, விருதுநகர்காரனா? டெய்லி மாடு கண்டோட வளர்ந்துகிட்டு இருக்கானா அவன்? சொல்லுங்க. பீட்டான்ற அமைப்பு எந்த ஊர் அமைப்பு? எங்களுக்கு வேட்டி கட்டணுமா, பேண்ட் போடணுமா, சட்டை போடணுமான்றது நாங்க தான் முடிவு பண்ணோம். வெயிலா இருக்குமாப்ல சட்டையை கட்டி நான் தோல்ல போட்டு சும்மா நடப்பேன் நான் முடிவு பண்ணோம். பீட்டா அமைப்பு எப்படி எங்களை முடிவு பண்றதுக்கு, எங்களை அதிகாரம் பண்றதுக்கு நீங்க யாரு? பூராமே உங்ககிட்ட இன்னைக்கு நீங்க பூராமே இயற்கை விவசாயம் பண்ணணும்ன்றீங்க. 3 பூமி விளைஞ்ச தஞ்சாவூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம் பூரா காஞ்சு போய் கருகி விவசாயிகள் பூரா இறந்துகிட்டு இருக்காங்க. விவசாயம் இல்லைன்னா எதை தின்றது? அரிசி இல்லைன்னா எதை தின்றது? பிளாஸ்டிக் அரிசியை தின்றதா? பிளாஸ்டிக் முட்டை கோசு செய்றீங்களா, அதை தின்றதா? இல்ல நீங்க எதுலயோ கெமிக்கல் எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு முட்டை தயார் பண்ணி அனுப்புறீங்களா, அதை தின்றுட்டு நாங்க சாகவா? அதுக்கு ஒரு அமைப்பை நீங்க உருவாக்கி இதுக்கப்புறம் நீங்க நாமக்கல் முட்டை நீங்க வாங்கக்கூடாது, நாட்டுக்கோழி முட்டை உங்க வீட்டுல வளர்ற கோழி முட்டை நீங்க தின்னக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுவீங்க. அதை நாங்க கேட்டுக்கிட்டு முட்டையை நாங்க பாத்துட்டு போகணுமா? மாடை நாங்க கஷ்டப்படுத்துறோம். என்ன கஷ்டப்படுத்துறோம்? முத ஒருத்தன் வீடு கட்டினேன்னா மாட்டை தான் உள்ள விடுவோம். நான் என் வம்சத்துல எங்க அப்பாவா இருக்கட்டும், எங்க ஐயாவா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், இப்ப அடுத்து வர என் பிள்ளையா இருக்கட்டும், நாங்க எதை கட்டினோம்னா முதல்ல ஒரு வீடு கட்டுறோம். எங்க எல்லாத்துக்கும் ஒரு வீடு கட்டணும், ஒரு வயக்காடு வாங்கணும், எது ஒண்ணுனாலும் சரி முதல்ல எங்க வீட்டுல மாடை தான் உள்ள விடுவோம். நாங்க வணங்குறோம். நாங்க வணங்குறத, நாங்க செல்லமா விளையாடுறத நீங்க எப்படி வேணாண்டுவீங்க? இந்த பீட்டா அமைப்புல இருக்கவங்க எல்லாம் யாரு? எங்களுடைய மண்ணை தெரிஞ்சவங்களா? எங்க கலாச்சாரத்தை தெரிஞ்சவங்களா? எங்க கலாச்சாரத்தை சிதைக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா?
இதுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சாதாரணமா என்ன மதுரை, அலங்காநல்லூர், அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இப்படி ஒரு 3 மாவட்டங்கள்ல மட்டும் நடந்துட்டு அது வாட்டுக்கு போயிடும், இவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஜல்லிக்கட்டுனா என்னன்னே தெரியாத சென்னை பாய்ஸ் களமிறங்கிட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழர்களுடைய குரலும் ஜல்லிக்கட்டை நோக்கி இருக்கு. பாக்கெட் பால் 1 கிலோ பவுடர்ல 1000 லிட்டர் தண்ணியை கலந்து பாக்கெட் பால் சொல்லி நீங்க விக்கிறீங்க. 15 நாள் ஆனாலும் அந்த பால் கெட்டு போகாது அப்படின்றீங்க. இதை நான் சொல்லல, உங்க கூகுள்ல நீங்களே சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பாலை கொடுத்துட்டு எங்க தாய்மார்களுக்கு வந்து நோய்வாய்ப்படவா, எங்க பிள்ளை குட்டிகள்லாம் நோய்வாய்ப்படணுமா? நாட்டு மாடை நிப்பாட்டிட்டீங்க. இன்னைக்கு எல்லா பேரும் எங்க தாய்மார்கள் அதிகமானவர்களுக்கு புற்றுநோய் வருது, மார்பக புற்றுநோய் வருது. எங்க ஐயாவுக்கு 11 பிள்ளைய, எங்க அப்பாவுக்கு 3 பிள்ளைய, எனக்கு என் ஜெனரேஷன்ல இருக்க பல பேருக்கு பிள்ளையே இல்ல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அது எப்படி? வீரியம் இல்லாத அரிசி, வீரியம் இல்லாத காய்கறி, வீரியம் இல்லாத உணவு பழக்க வழக்கம், சக்கையை மட்டும் நாங்க திண்டு எப்படி உயிர் வாழ முடியும்? மரபணு மாற்றப்பட்ட விதைகள், இதுல நாங்க எப்படி அமைப்பா எங்களுடைய கல்ச்சரை வந்து பூராமே இப்படி சின்ன சின்னதா உங்களுடைய வணிகம் சார்ந்த, உங்க வியாபாரம் சார்ந்து இப்படி பூராத்தையும் நீங்க வந்து குத்தி 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 ஓட்டையாக்கி விட்டீங்கன்னா நாங்கெல்லாம் உயிரோட இருந்தா தான் உங்களுக்கு வியாபாரமே ஓடும். கெமிக்கல் இல்லாத உரம், மண்புழு உரம் அவசியம், இயற்கை விவசாயம் அவசியம். மக்கள் ஆகிய நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு சிந்திங்க. கம்பு, சோளம், திணை, சாம இந்த மாதிரியான சிறுதானியங்களே இன்னைக்கு கிடைக்க மாட்டேது. கருவளை மரம் எங்க ஊர்ல இருந்துச்சா? அது 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருவளை மரம் இருந்துச்சாயா? எல்லா கருவளையும் கொண்டுட்டு வந்து நீங்க வந்து ஹெலிகாப்டர்ல வந்து தூக்கி விட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு வந்து இங்க இருந்துச்சுன்னா ஒரு கருவளை 4 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற தண்ணியை உறிஞ்சுது. அப்புறம் எப்படி நிலத்தடி நீர் இருக்கும்? அப்புறம் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? ஒரு கருவளை தண்ணி 4 கிலோமீட்டர்ல இருந்து உறிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் அந்த ஏரியால இருக்க விவசாயம் எப்படி நல்லா இருக்கும்? கருவளைக்கு கீழே 10 நாள் நீங்க தங்கி பாத்தீங்க அப்படின்னா உதடு பூரா கருத்து போகும். காத்துல இருக்க ஈரப்பதத்தை பூரா அந்த கருவளை எடுத்துரும். அந்த கருவளையை வந்து வேரோட எடுக்கணும். சாதாரணமா வெட்டி விட்டுறக்கூடாது. வேரோட நீங்க எடுத்து போட்டீங்கன்னா தான் அது வளராம இருக்கும். அந்த எவ்வளவு தூரத்துக்கு அந்த வேறு போயிருக்கோ அது வரைக்கும் எடுத்து அந்த மண்ணை கொண்டு வந்து மேல போடணும். இந்த மாதிரி நம்மளுடைய மண்ணை வந்து நம்ம வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய கட்டாய சூழ்நிலையில நம்ம இருக்கோம். இப்ப வீட்டுல ஒரு இன்ஜினியர், எல்லாரும் வீட்டுல இருக்காங்க. தெருவுக்கு 10 இன்ஜினியர், தெருவுக்கு 10 அதிகாரி ரேங்கிங்ல படிச்சுட்டு எல்லாமே இருக்கீங்க. தயவு செஞ்சு இளைஞர்களே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்ஜினியர்னால சோறு போட முடியாது, டாக்டர்னால சோறு போட முடியாது. விவசாயினால மட்டும்தான் சோறு போட முடியும், பசியை அமர்த்த முடியும். விவசாயியை மதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு அள்ளி எல்லாம் கொடுக்க தேவையில்லை. இந்த ஜல்லிக்கட்டை ஆதரிங்க, கெடாமட்டை ஆதரிங்க, சேவச்சண்டை ஆதரிங்க. ஆட்டோமேட்டிக்கா விவசாயம் நல்லா இருக்கும், இயற்கை விவசாயங்கள் பெருகும், உயிரிழப்புகள் குறையும். இன்னைக்கு எடுத்த உடனே தலைவலி, எடுத்த உடனே காய்ச்ச, சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள், இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம். நாட்டு மாட்டு பாலை வாங்கி குடிங்க, 10 விவசாயி நல்லா இருப்பாப்ல. எங்கங்க கிடைக்குது? கிடைக்க மாட்டேதுங்க. 10 நாளைக்கு நீங்க அது வேணும்னு கேளுங்க, கண்டிப்பான முறையில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க விவசாயிகள். தயவு செஞ்சு இதை நான் எனக்காக சொல்லிக்கிறல, நாளைக்கு வரப்போற சந்ததியினருக்காகவும் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் சேர்த்துதான் நான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்றேன். நண்பர்களே, நம்மளுடைய பாரம்பரியத்தை காக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.